Hi friends, இன்னைக்கு நாம முட்டை தொக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஆனியன் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், டொமேட்டோஸும் நறுக்கி வச்சிருக்கேன், பூண்டு தட்டி வச்சிருக்கேன், பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தேவை, அப்புறம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 எக்ஸ் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். எக் பாயில் பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஷூரா அந்த டிப் என்னன்னு சொல்றேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சிருக்கேன். நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறேன், ஏன்னா நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா இது வந்து ஆயில் ஆல்ரெடி நான் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுனால நான் டைரெக்டாக இப்போ நான் கடுகு போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கடுகு சும்மா 2 போட்டு பார்க்கலாம் காஞ்சிருக்கான்ட்டு. காஞ்சிருக்கு. ஸோ கடுகு தேவையான அளவுக்கு, சீரகம் தேவையான அளவு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம போட்டுக்கலாம். எடுத்ததுமே கருவேப்பிலை போட்டோம்னாக்கா நமக்கு நம்ம மேலே எண்ணெய் தெரிக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம இப்போ போட்டோம்னா மேலேயே வந்து தெரிக்கும், எண்ணெய்லாம் படும். தேவையில்லாமல் புதுசாக ட்ரை பண்ணவங்க அதெல்லாம் செய்யணும்ல. ஸோ அதனால தான் சின்ன சின்ன டிப்ஸு. எடுத்ததுமே பச்சை மிளகா போட்டுறாதீங்க, ஏன்னா அது வந்து வெந்துருச்சுன்னா குழஞ்சிடும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஆனியன் பொடியாக நறுக்கியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு சாப்பர் இருந்தால் அதில் கூட நீங்கள் சாப் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். எனக்கு நான் நல்லா பொடியாக நறுக்க தெரியும், ஸோ அதனால் நான் நறுக்கிக்கிறேன். கீழே வச்சாச்சு. ஸோ நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லாவே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் எப்போவுமே கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நான் கல்லுப்பு தான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கல்லுப்பு. முட்டை தொக்கு எல்லாருக்குமே செய்ய தெரியும், ஆனால் என்னோடய ஸ்டைல் ஆஃப் முட்டை தொக்கு நான் செஞ்சு காட்டுறேன், அவ்வளோதான். எல்லாருக்கும் செய்ய தெரியும், இது என்ன புதுசா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ என்னோடய ஸ்டைலு நீங்கள் எப்படி செய்வீங்க, சேம் இதே மெத்தட் தானான்றதை பார்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டைலும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா செய்யுங்க. இதுதான் குக்கிங் வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிதான்னு பாருங்கள். உங்களுக்கு இது குக்கிங் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் டெஃபினட்டாக அடுத்தடுத்து நான் போடுறேன். இது பாருங்கள், ஆனியன் சால்ட்டு நம்ம போட்டதுமே கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு பாருங்கள், பிங்கிஷாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான டைமு. நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோஸும் நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ நீங்கள் இதை அரைச்சி கூட போட்டுக்கலாம், அதுவும் ஈஸி ஃபார்மேட் தான். பட் அரைச்சி போட்டோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் வந்து பொடியாக நறுக்கி போட்டுறேன். இதுவே வெந்துருச்சுன்னா நல்லா குழஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம இது போட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற மசாலாஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு 5 மினிட்ஸ். ஓகேங்களா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்படி தான் இருக்குது. இன்னும் கூட குழையும். நல்லா டொமேட்டோஸ்லாம் வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்படி மசிச்சோம்னா நல்லா சாஃப்டாகிடும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் போடலாம். இப்போவே போட்டோன்னா அது நல்லா இருக்காது, அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும். பசங்க சாப்பிடவும் செய்யாதுங்க. அதனால் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, சண்டே தானே. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாக. அது உங்களுக்கு ஓகேவா, கொஞ்சம் நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சேனல். நானுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோஸ்லாம் போடுறது. கொஞ்சம் ஒர்க்கு, ஃபேமிலி சிச்சுவேஷன், ஸோ நிறைய வீடியோஸ் போடலை. ஸோ நான் ஃப்யூச்சரில் இனிமேல் அடிக்கடிக்கு நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம்
அப்புறம் மசாலாஸ்லாம் ரொம்ப பெருசாக எதுவும்லாம் கிடையாது. வெறும் மிளகாத்தூள் தான். இது குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் எப்போவுமே அரைக்கிறது தான். பச்சை மிளகாவும் போட போகிறோம். ஸோ அதனால் தேவையானது பார்த்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா காரம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. ஸோ நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் காரம்னா ரொம்ப பிடிக்கும். நமக்கு மிளகுத்தூள் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். அது ஒரு முட்டை ஸ்டைல் இன்னொன்று இருக்குது. முட்டை ஸ்டைல் இருக்குது. முட்டையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா ஒரு ரெசிபிஸ் போடுறேன். இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் வாட்டர் போடலாம். பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ. ஏன்னா இதுக்கப்புறம் சேர்க்கலைன்னா அந்த பச்சை ஸ்மெல் தெரியும். அதனால் நான் இப்போ சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வாட்டர் போடுறேன். ஏன் இப்போ சேர்க்குறீங்க பச்சை மிளகா, பச்சை ஸ்மெல் வரும் அப்படி இப்படிலாம் இல்லை. நம்ம தண்ணி ஊற்றி பாயில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வெந்துடும். ஸோ பச்சை ஸ்மெல்லாம் தெரியாது. அதுவும் இல்லாமல் வந்து குழஞ்சிடும். உங்களுக்கு குழஞ்சிருச்சுன்னா அது நமக்கு பார்க்கவும் நல்லா இருக்காது. ரொம்ப காரம் தெரியும், சாப்பிட முடியாது. அதனால தான் நான் வாட்டர் ஊற்றுறேன். வெயிட் பண்ணுங்கள். எனக்கு கிரேவி நல்லாவே வேணுன்றதுனால நான் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கலாம். எனக்கு நல்லா கொஞ்சம் கிரேவியாக தேவைப்படுது. ஏன்னா நான் வேறு எந்த சைட் டிஷ்ஷும் இல்லை. எங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி 3 பேர் தான், எல்லாம் வெளியே போயிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு கிரேவியாக வேணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம உப்பு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எக்கு போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? இப்போ நான் உப்பு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது உப்பு. காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. பட் ஓகே, நம்ம சாதத்தில் பிடிச்சி சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். ஸோ நான் இதை சிம் லைட்டாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எக்கு போட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கிட்ட கட்டுக்குட்டி, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெய் நல்லா அப்படியே பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். பச்சை மிளகா பாருங்கள், அப்படியே முழுசாகவே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம். இந்த பச்சை மிளகா இவ்வளோ பெருசாகவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. நல்லா அப்படியே குழஞ்சி போயிருக்கும். என்னம்மா இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நான் முட்டை வந்து எக்கு வந்து கீறி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா அப்படியே போட்டோம்னா வெடிக்கும். ஸோ அதனால் பாருங்கள் லைட்டாக நம்ம கீறி வச்சுருக்க மசாலாஸும் உள்ளே போகும் நல்லா. அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் ஒரு வாண்டு பாருங்கள் எப்படி கொதறி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பசிக்குதாமா எக்கு எடுத்துட்டான். ஃபுல்லாக எடுத்துட்டு போடலாம், இல்லை 5 முட்டை கூட போடலாம். நம்ம விஷயம் தான். எங்களுக்கு போதும் 4 முட்டை. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ எங்கள் எலி வந்து கடிச்சிருச்சுங்க பாதி. அம்மா சும்மா குட்டி. கொத்தமல்லி காலி. ஸோ இன்றைக்கி யாரும் இல்லை மார்க்கெட் போகிறதுக்கும். ஸோ அதனால் நான் கொத்தமல்லி போடலை. ஆனால் கொத்தமல்லி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நமக்கு கிரேவி, இந்த கிரேவி போதும் நமக்கு. இதுவே வந்துட்டு எனாஃப் தான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். நான் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றலைங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஆயில் இருக்குது. ஸோ நான் இதுக்கப்புறம் ஊற்றலை. ஃபஸ்ட்டு ஊற்றுனதே தான். நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். எக் வந்து ரெடி ஆகிடும், எக்கு தொக்கு. ஸோ நம்ம சாதத்தோடு சாப்பிடுவோம். பசங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். பாய்.